கருத்துடைய பரிசுமையானதாக அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த 5ஆம் ஊழியர் மாநாடு காலையில் தேவநாமத்தில் நம்ம கொடிகளை ஏற்றி நாட்களில் இறைமாருக்கு நம்ம அறிவித்திருக்கிற பிரகாரம் ஒரு சில வேதவசன தியானம் செய்து கடன் சில இருக்கிறோம். இப்போ பங்கு பெற்ற அருமையான ஸ்தானாதிபதிகளும் தேவ பிள்ளைகளை கருத்தரை ஆஸ்வதிக்கும்படியாகவும் தேவன் நமக்கு அறிவித்த வேதத்தில் சில மகத்துவங்களை தியானம் செய்ய இருப்பதனாலே இறைமாருக்கு நம்ம சொல்லுகிற பிரகாரம் வேதத்தில் உள்ள எதிர்மறைகள் என்ன. வேதத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கிறது. அது குறித்து நாளுக்கு தியானம் செய்ய போகிறோம். இதெல்லாம் அறிந்து கொண்டால் நாம் சரியாக நாம் தேவ சமூகத்தில் கடந்து செல்ல முடியும். வேதம் நமக்கு அறிவிக்கிற பிரவாசத்துக்கு கடந்து செல்லுவோம். ஆமோஸ் தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலியமாக நம்ம அறிவிக்கிற பிரகாரம் கர்த்தராகிய தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவிக்காமல் ஒன்றும் செய்ய மாட்டார். அல்லனா அந்த கடைசி காலத்தில் நடைமுறைப்படுத்துவதை பங்கு வகை வகை திருவுளம் பெற்ற கர்த்தர் வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் தம்முடைய தீர்க்கதரிசிக்கு அறிவிக்காமல் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் என்று சொல்லுகிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்போனோ. அல்ல இறைமாறுக்கிற பல இடங்களை நாம் சொல்லுகிற பிரகாரம் ஆபிரகாமை அழைத்த தேவன் சோதோம் பட்டணம் அழியப்படப்படும் போது அங்கே கடந்து வந்து அங்கே அறிவிக்கிறார். அப்போது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியானாலும் அவனுக்குள்ள பூமியில் சகல ஜாதியின் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பனோ. ஒரு சாதாரண ஒரு பட்டணங்கள் அக்கிரமும் பாவமும் மிகுதியானதினாலே அந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார். அதை தேவன் இப்படியாக தன்னுடைய ஆபிரகாமுக்கு அறிவிக்கிறார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளில் பிரசத்தம் பண்ணுங்கள். இங்கே இறைமாருக்கு நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துடைய ஊழிய காலத்தில் அவர் சொல்லுகிறார், தான் செய்ய போகிற எந்த ஒரு காரியங்களும் தேவன் அறிவிக்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து தன்னோட வாய்ப்பட அறிவிக்கிறார். அவர்களுக்கு பயப்படாத இருங்கள், வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அல்ல ஊழிய காலத்தில் கடந்து போகிற நாட்களில் எல்லா காரியங்களுபடியாக நான் அறிவித்தே தீருவேன் என்று சொல்கிறது. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. இங்கும் அருமரட்சகர் இயேசுகர் சொல்லுகிற பிரகாரம் பூமிக்குள்ளாக எல்லா காரியங்களும் அறிவித்து தேவனை போதித்து நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். பொதுவாக நீங்கள் பேச வேண்டிய காரியங்களாக இருந்தாலும் சரி, உங்களை எதிர்கொள்கிற எந்த ஒரு காரியங்கள் இருந்தாலும் பரிசுத்த ஆவியான நமக்கு எல்லாத்தையும் அறிவித்து அதை விளங்க செய்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இப்படி ஒரு காரியமெல்லாம் பழைய ஏற்பாடு காலத்திலிருந்து புதிய ஏற்பாடு காலம் வரைக்கும் இந்த பூமிக்குள்ளாக நடைமுறைப்படுத்துகிற எந்த ஒரு காரியங்களும் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கும் நீதிமான்களுக்கு அறிவிக்காமல் அவர் செய்வது கிடையாது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36 வாசிப்போம். அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொரும் அறியாம், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் மனு காலத்தில் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருக்கு அறியான், பரலோகத்து தூதர்கள் அறியார்கள். நீங்கள் சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து வருகையை பல நிலைகளை இயேசு சொல்லுகிறார். அது நடைமுறையில் சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு.
என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நமக்கு நீ கொடுக்கப்பட்ட வேத வசனங்கள், வேத புஸ்தகம் அன்றைக்கி யாருக்குமே கிடைக்கல. அதான் நிகழ்வு. எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் நான் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கடந்து வந்து தான் மரித்து போன பிறகு அவர் ராஜாவாக வந்திருக்கார். லூக்கால சொல்லுகிற பிரகாரம் இந்த ராஜரிகத்தை பெற்றுக்கொள்வார் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்து முதல் கொண்டு அதன் அடிப்படைக்குள்ள தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அநேக சீஷர்கள் பார்த்து இங்கே நிற்கிறவர்கள் அநேகர் மரணம் அடைய மாட்டார்னு சொல்லியிருப்பார். இன்றைக்கி நாம் கிடைக்கப்பட்ட வேத வசனங்கள் அன்னைக்கு அவர்களெலாம் கிடைக்கல. ஏன்னா இறைமாருக்கு நாம் சொல்லப்படுகிற பிறகு பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசி 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவளை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரரை அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர் அவளை எல்லா மலைகளிலும் எல்லா குண்டுகளிலும் கண்மலைகள் வெடிப்புகள் வேட்டையாடுவார்கள். இங்கே எரேமியா தீர்க்கதரிசி காலத்தில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு காலத்தில் ஒரு ஊழியம் நடக்க வேண்டும், அதன் பிறகு இன்னொரு ஊழியம் இருக்குன்னு அங்கே தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் இப்படிப்பட்ட வேத வசனம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ கிடைக்காதனால என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கடந்து வந்து மனுக்குலத்துக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணி ரத்த சாட்சியம் மறித்த பிறகு இந்த ராஜரிகம் கொடுக்கப்படும் என்று எண்ணுகிறார்கள். அதன் அடிப்படைக்குள்ள தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட நிறையா நிகழ்வுகளாம் நடைமுறைப்படுத்தும் போது அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார். பொதுவாக அங்கே என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். பொதுவாக தான் இறை மார்க்கத்துக்குள்ளாக, அதாவது நான் வரப்போகிற கிறிஸ்துடைய வருகை என்பது 2ஆம் வருகை என்று சொல்லுகிறேன். அந்த நாளை பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் மாத்திரம்தான் தெரியும். குமாரனை கிறிஸ்துக்கோ தேவனுடைய ஆதீனத்தில் இருக்க தூதர்களுக்கோ அது தெரியாது என்று சொல்லுகிறார். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு தவிர அவர் வந்து சொல்ல மாட்டார்னு சொல்லலை, அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அதாவது அந்த நிலைப்பாடு என்பது அவர் சொல்லுகிற பிரகாரம் அது தேவனுடைய ஆதீனத்தில் உள்ள விஷயங்கள் எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். ஆனால் அவர் சொல்ல மாட்டார், அதில் சொல்லக்கூடாது என்றெல்லாம் அவர் சொல்லலை. இதுதான் அங்கே முரண்பாடான ஒரு கருத்து. இந்த ஒரே ஒரு வார்த்தை வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து வருகை யாருக்கு தெரியாது என்று தவறுதலாக எண்ணுகிறார்கள். இப்படி வேதத்தில் நிறைய முரண்பாடு இருக்கிறது. இந்த நிலைகளை நீங்கள் அறிந்து கொண்டதாம் சரியாக புரிந்து பொதுவாக ஒன்று நிறைய நாம் தெரிஞ்சு கொள்ளணும். எந்த ஒரு காரியங்களே சரியாக திட்டமிடவில்லையோ, பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜெபமணி ஒரு பணம் தேவை கேட்பீங்க, இல்லை ஒரு குழந்தை பாக்கியத்தை கேட்பீங்க, புரிஞ்சு கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் கேட்கிற ஒரு ஜபத்தை கடவுள் உடனடியாக பதில் சொல்லப்பட விட்டாலே புரிஞ்சு கொள்ளணும் அது நீண்ட காலம் ஆகும் என்று சொல்லி இது நாம் தெளிவடைந்தணும். நீங்கள் கேட்டு உடனே சொல்லிடுவா, ஏன்னா கடவுளுக்கு தெரியாத மறைப்பொருள் ஒன்றும் கிடையாது. அவர் சொல்லலைன்னாவே நீங்கள் நான் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கொள்ளணும் நாம் எதிர்பார்க்கிறது ஒரு நீண்ட காலம் ஆகும். ஏன்னா நீண்ட காலம்னு சொன்னாவே நம்ம இறுதி என்ன பண்ணோம், சோர்ந்து போயிடும். இப்போ ஆபிரகாமுக்கு கொண்டு வரார், அவன் சோர்ந்து போகிறப்ப என்ன பண்ணுறாரு, உடனே வானத்தை காமிப்பார், உடனே மணலை காமிப்பார். அவன் எப்போ சோர்ந்து போகிறானோ அப்போ வந்து ஆறுதல் படுத்துவான். ஏன்னா அவனுக்கு ஒரு நீண்ட காலம் வைத்திருப்பதனாலே அதை சொல்ல மறுக்கிறான். அவருக்கு தெரியாத ஒன்று கிடையாது. அதை மறுக்க காரணம் ஒரு நீண்ட கால ப்ராசஸ் என்ன கடவுள் சொன்னால் நடத்தி ஆகணும், நீண்ட கால திட்டமாக இருக்கிறது. அதை சொல்லாத பார்த்தீங்கன்னா அதை மறைக்கிறார். இதானே தவிர சொல்லக்கூடாது என்றோ அவருக்கு தெரியாத காரியம் என்றோ கிடையாது. நல்லா புரிஞ்சு நான் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கலாம், நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கலாம். சில காரியம் கேட்பீங்க உடனே சொல்லிடுவார், சில காரியம் 2 நாள் கழிச்சு சொல்லுவார், சில காரியம் சொல்லவே மாட்டார். அப்போ புரிஞ்சு கொள்ளப்பட வேண்டும் இது நீண்ட காலம் ஆக போகிறது. நாம் எதிர்பார்க்கல ஒரு ஆண்டு 2 ஆண்டு நடக்க ஒரு விஷயங்கள் அல்ல, ஒரு நீண்ட காலம் நடக்க போகுது என்பதனாலே தேவன் அதை வெளிப்படுத்த தாமதிக்கிறார். இதுதான் வேதத்துடைய நிலைப்பாடுகளை தவிர நம்ம வந்து தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொதுவாக இறைமன் பொதுவாக பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு நிகழ்வு. இயேசு கிறிஸ்து வருகை என்பது ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி. ஏன் இப்படிலாம் தெளிவாக நம்ம கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து காலத்தை பிறகு அதை கிபி 95 யோவானுக்கு அறிவிக்கிறான். நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து மணவாளனாக வரப்போறா, சபை மணவாட்டி ஆயத்தப்படுகிறது. இப்போ அதை ஏன் ஒப்பனைனா நம்முடைய வாழ்க்கை நடைமுறைக்கு தகுந்தாப்புல ஒரு திருமணம் என்பது ஒரு மனவோட தகுதியாக இருக்கப்பட வேண்டும். அப்படி தகுதியானால் 2 வீட்டார் சம்மதித்தும் விருப்பப்பட்டால் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. அதன் பிறகு ஒரு சில மாதங்கள் ஒரு ஆண்டுகளோடு ஆகலாம். அதற்குள்ளாக திருமணத்தை நடைமுறைப்படுத்துவாங்க. ஒரு திருமணம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 வருடம் குறிப்பிட வேண்டும்.
ஒரு மாதம் குறிப்பிட வேண்டும், ஒரு வாரம் குறிப்பிட வேண்டும், ஒரு நாள் குறிப்பிட வேண்டும், ஒரு நேரம் குறிப்பிட வேண்டும். இப்படி குறிப்பிட்டால் தான் திருமணத்தை நடத்த முடியும். அப்படி இல்லைன்னா திருமணத்தை நடத்தவே முடியாது. அதே போல் இறைமார்க்கம் இயேசு கிறிஸ்து வருகை இப்படிலாம் திட்டமிட்டால் தான் நம்ம அதை நடைமுறைப்படுத்த முடியணும், அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதில் தேவன் தான் அந்த காரியம் செய்ய போகிறார். அவர் நம்ம சொல்லாமல் எதுவுமே செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அதில் ஒரு காரியத்தை மறைத்திருக்கிறார் என்ற காரணமே அது நீண்ட கால நிகழ்வு என்பது நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் காலங்கள் வெளிப்படும் போது அந்த சமயத்தில் தேவன் என்ன பண்ணுவார், அதை நமக்கு நடைமுறைப்படுத்தி கொடுப்பார் என்பது அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடி வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39 41 வரைக்கும் வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலதுகணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தை திருப்பி கொடு. உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்த பண்ணினான், அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்து கேட்கிறவனுக்கு கொடு. இந்த அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எல்லாம் ஒரு வாய்ப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவனை வலது கணத்தில் இருந்தால் அவனுக்கு மறுகணத்தை திருப்பி கொடு. பொதுவாக பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வலது கணங்கிறது நம்ம என்ன பண்ண முடியாது, அடிக்க முடியாது. நேருக்கு நேரம் அடித்தா இடது கணத்தை தான் அடிக்க முடியும். இங்கே சொல்லப்போ 2 சம்பவம் இருக்குது. ஒரு வழக்க சொல்லாக இருக்கும் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தன் புறமுது அடிக்கிறான் பார்த்தீங்கன்னா, பின்னிருந்து அடிக்கிறவன் என்ன பண்ணுவான், தன் வலது கணத்தை அடிக்க முடியும். ஏன்னா பின்புறத்து நம்ம ஒருத்தன் தன் அறையிறான்னா அவன் தான் வலது கணத்தை அறைய முடியும். நேருக்குன்னே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வலது கணத்தை என்ன பண்ண முடியாது, அடிக்க முடியாது. அப்போ பின்புறமாக இருந்து ஒருவன் தாக்கக்கூடியவனை இருந்தாலும் அவனுக்கு தன்னை காண்பி என்று சொல்கிறான். இதான் முக்கிய கருத்து. இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளாக அப்போ நேருக்கு நேரம் ஒருத்தன் அடிக்கும் போது தாராளமாக காட்டணும் என்பதை அங்கே சொல்கிறான். இதில் என்ன நிலைப்பாடு, எதை சார்ந்த விஷயம் என்பதை நீங்கள் அறிந்ததுதான் முக்கியம். இது எதற்காக சொல்லுகிறான், இது எந்த இடத்துல பொருந்து என்பதுதான் முக்கியம். வாசிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 35 வாசிப்போம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான்பையும் பாதரட்சையும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாவது உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதே பணப்பை சாமான்பை உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன். பட்டயம் இல்லாத தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். அக்கிரமக்காரன் ஒருவனாய் எண்ணப்பட்ட அருமரட்சகர் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை ஊழியத்துக்கு அனுப்பப்படும் போது ஏதாவது குறைவு இருந்ததான்னு கேட்கிறார். இல்லை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பட்டயம் இல்லாதவன் ஒரு பட்டயத்தை வாங்கி கொள்ள கடவான். அதற்கு அவர், இப்பொழுது பணப்பையும் சாமம்பையும் உடையவன் அவள் எடுத்துக்கொள்ள கடவான். பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விட்டு ஒன்றை கொல்ல கடவான். இங்கே இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள் இது எங்கே பொருந்துதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த இடம் முக்கியம். அங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற போகிற காலத்தில் ஒருவன் ஒரு அறையிறான்னு வச்சுக்கலாம், கோவப்பட்டு அவனுக்கு மறுகணத்தை காட்டின்னு சொல்கிறான். இங்கே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் மரணம் அடைய போகிறேன், எனக்கு பின்பாக அந்த ஊழியத்தை என்ன பண்ண போகிறீங்க, நீங்களே நடத்த போகிறீர்கள். இன்று இரவு என்னை பிடிக்க போகிறார்கள். போர்சன் பட்டயத்தோ அருவாள் ஈட்டியோட வரப்போகிறான். உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் வஸ்திரத்தை வித்தாது என்ன பண்ணுங்க, பட்டயத்தை வாங்கி கொள்ளுங்கள். இடம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஏன்னா என்னுடைய காலத்துக்கு பிறகு நீங்கள் இந்த ஊழியத்தை செய்ய போகிறீங்க. இந்த ஊழியம் செய்கிற இன்றைய இரவு என்ன நடக்கப்படுதுன்னா, என்னை பிடிப்பதற்காக பட்டயத்தோடு அருவாள் ஈட்டியோடு வரப்போகிறார்கள். அவர்கள் உங்களை கொலை செய்வதற்கு, உங்களை பிடிப்பதற்கு ஏதுவாக இருந்தால் நீங்கள் அவளது காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ன பண்ணுங்கள், நீங்கள் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு வேதம் சார்பாக சொல்லுது என்பதை அறிந்து கொள்ளணும். நாங்கள் ஒரு இடத்துல சொல்லுவோம், ஒரு விஷயம் வச்சுங்களா, ஒரு கணவன் மனைவி போகிறீங்க, உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி மனைவி வந்து இழுக்கிறான் கையை பிடிச்சி கெடுக்கிறதுக்கு. வேதத்தை எப்படி தீர்மானம் பண்ணுவீங்க? ஒரு கணத்தை மறுகணத்தை கொண்டு பொண்டாட்டி ஆச்சரியப்படான்னு சொல்லுவீங்களா? அதை தன் மனைவியை காப்பாற்றுவதுக்கு முயற்சிப்பீங்களா? நாம் என்ன செய்வோம், தன் மனைவியை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுவோம். வேதம் சொல்லிட்டு தான் ஆச்சரியம் அனுப்பிடான்னு யாரும் சொல்ல மாட்டோம். அப்போது ஒவ்வொரு நிகழ்வும் வேதம் என்ன எதிர்மறை சொல்வது என்பது முக்கியம், எந்த இடத்துல நடைமுறைப்படுத்த என்பது முக்கியம், நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்பது முக்கியம். அவ்வளோதான். அதனால் ஒரு சுவிசேஷம் ஊழிய மத்தியில் ஒரு அறை அறிஞ்சால் இறைமார்க்கு பண்ண தன் மறுகணத்தை காட்டுவது தவறல்ல.
ஆனால் அதே நிலைக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு ஒரு பெரிய ஊழியங்கள் ஒரு தெய்வத்திற்கு தீர்மானம் கடந்து போகும்போது அங்கே எதிர்த்து உங்களை காப்பாற்றிக் கொள்வது நலமான விஷயங்கள். இப்போ தெய்வம் நம்ம என்ன தீர்மானிச்சிருக்கா என்பது முக்கியம். இப்போ ஒரு 100 பேர் வெற்றி வராங்க. ஒன்று நீங்கள் முடிஞ்சால் ரத்த சச்சம் மறிக்கலாம், இல்லைன்னா ஓடிவிடலாம். ஒரு 2 பேர் 3 பேர் வரும்போது நீங்கள் எதிர்த்து பண்ணலாம், எதிர்த்து யுத்தம் பண்ணி உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நோக்கம் என்பது முக்கியம். ஏன்னா ஊழிய பாதையில் ஒருவனை நம்ம ஒரு அறைவதனால ஒன்று நம்ம இழந்து போவது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறகு இந்த ஊழியத்தை யார் செய்ய போகிறான்னு பண்ணியா, சீஷர்கள் செய்ய போகிறாங்க. இப்போ அவங்களை கொண்டுட்டாங்கன்னா எப்படி ஊழியம் செய்ய முடியும்? அதனால் என்ன சொல்கிறோன்னா, உங்களை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு தற்காப்புக்காக உங்களை என்ன பண்ணீங்க, நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதான் புரிந்து கொள்ளணும். வேதம் எந்தெந்த இடத்துல என்ன சொல்லி நீ அறிந்தாதான் சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 48 வாசிப்போம். அவரை காட்டிக் கொடுத்தவன் நான், எவரை முத்தம் செய்வதவனோ அவன் தான் அவனை பிடித்துக் கொள்ள என்று அவனுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுக்கு வந்த ரவி வாழ்க்கை என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்போது அவள் கிட்ட வந்து இயேசுவின் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்படி இயேசுவோடு இருந்த ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசிரியர் வேலைக்கான காதலை வெட்டினான். அப்போது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் முறையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்படி இப்படிதான் வேண்டிக் கொண்டால் ஒரு 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை எனக்கு அனுப்ப மாட்டான் நினைக்கிறேன். இங்கே அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசிரியர் பேதுரு தான் சொல்லுகிறார், ஆண்டவரே பட்டயம் இருக்க வேண்டும் சொல்லி. அன்று எனவே இயேசு பிடிக்க வருகிறார்கள். அப்படி பிடிக்க வரும் என்ன பண்ணால் தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து ஒரு பிரதான போர் வீரனை வெட்டுகிறார். அப்படி வெட்டும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என்ன காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் சொன்னேன், உங்களுக்கு எந்த ஒரு உயிர் சேதம் வரக்கூடாது என்பதற்காக உங்களை காப்பாற்றிக் கொள்வது தான் சொன்னேன் என்று சொல்லி வெட்டப்பட்ட காதின் துண்டை எடுத்து என்ன பண்ணுறாரு, அங்கே வைத்து அவனை குணப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதாவது வேதம் எதை எந்த இடத்துல சொல்லியிருக்கேன்னு அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலைகள் நீங்கள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நாம் தெய்வ திட்டத்தை நாம் இழந்து போயிடும். அதான் முக்கியம். இறைமார்க்கம் சொல்லப்படுகிற ஒவ்வொரு எதிர்மறைகளை நாம் அறிந்து கொண்டாதான் நான் சரியாக தெய்வ திட்டத்தை என்ன பண்ண முடியும், நாம் எதிர்கொள்ள முடியும் என்பதை நம்ம அறிந்து. அப்படி தெரியலன்னு பார்த்தீங்கன்னா நான் ஊழியம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஒரு தகுதியான நிலைகளை என்ன பண்ண முடியாது, நாம் நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நமக்கு வலியுறுத்துகிற பிரகாரம் எந்த இடத்துல தான் விட்டு கொடுத்து ஆகணும், எந்த இடத்துல நாம் எதிர்த்து நிற்க அந்த இடத்துல எதிர்த்து நிற்கப்பட வேண்டும். அப்படி நீங்கள் காணப்பட விட்டால் உங்களுக்கு ஊழியம் வீணாக போயிடும். ஊழியத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. இப்போ இறைமார்க்க நம்ம எதிர்பார்க்கிற நோக்கங்களை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் கடைசி காலத்து பிரதான நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா 1:15:51 சொல்லுகிற பிரகாரம் நாம் மரணத்தை நாம் ஜெயிக்கப்பட வேண்டும். இப்போ மரணத்தை ஜெயிக்கக்கூடிய நிலைகள் இப்படியாக ஒரு பாவமற்ற ஒரு ஆவிக்கிற வாழ்க்கையை உருவாக்கினாதான் அதை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து வாசிப்போம். அடுத்தபடியாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15-17 வரைக்கும் வாசிப்போம். தேவனாய கர்த்தர் மனுஷனின் ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவை என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாய கர்த்தர் மனுஷன் தனிமை என்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதோன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்த காக்கவும் வைத்தார். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் சகல விருட்சங்களை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீக்கிறதை புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீ புசிக்க நாளே சாகவே சாவாய். சில காலங்கள் கடந்து போகிறது. இது ரகசியம் நான் நிறைய அறிவித்திருக்கிறோம். 3ஆம் அதிகாரம் சொல்லுகிற பிரகாரம் சர்ப்பமவன் கடந்து வந்து ஆதான் யாவால் இருதயத்தில் இருந்த இயக்கங்களை பார்க்கிறான். அப்படி பார்த்து காற்றில் இருக்கிற மிருகங்களை நடைமுறைப்படுத்தி மிகவும் தந்திரமான ஒரு மிருகத்தை பயன்படுத்தி அங்கே புசிக்க வைக்கிறான் என்று நான் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் சொல்லுகிற பிரகாரம் 16 வசனத்தை வாசிப்போம். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது வேதனை மிகவும் பெருக கொண்டது, வேதனை பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்னும் அவர் ஆதாமை நோக்கி,
நீ உன் மனைவியின் வார்த்தை செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்துக்கு கனி புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். நீ உயிரோடுக்கு நாளெல்லாம் வருத்தத்தோட அது பலனை புசிப்பாய். 19ஆம் வசனம். நீ பூமியில் எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேறுவேல் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். தேவனுடைய வார்த்தை மீறினதுனாலே அவர்களுக்கு மரணம் உண்டாச்சு என்று பார்க்கிறோம். ஆனால் ஏதொன்றத்தில் மரணம் நியமிக்கப்பட்ட தேவன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும். ஏனோக்கு 65 வயதான போது மெத்தூசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனை சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரை குமார்த்திகளை பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனை சஞ்சரித்துக் கொண்டிருந்து காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். மெத்தூசலா 187 வயதான போது லாமைக்கை பெற்றான். மெத்தூசலா லாமைக்கை பெற்ற பின் ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலை பெற்றான். ஏனோக்கு மெத்துசாலை பெற்ற 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தும் குமாரர்களும் குமாரத்தை பெற்றும் ஏனோக்குடைய நாளெல்லாம் 355 வருஷம். இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஆதானாகிய அவன் வாழ்க்கையில் தேவன் புசிக்கூடாத கனியை புசித்ததினாலே மரணத்தை நியமிக்கிறார். ஒரு நாள் என்பது 1000 ஆண்டு என்று தேவன் நிர்ணயித்து கொண்டதினாலே ஆதான் 930 ஆண்டுகள் வரைக்கும் அவன் வாழ்ந்து மரிக்கிறான். அவனை தொடர்ந்து கடந்து வருகிறார்கள். 7ஆம் தலைமுறையாக ஏனோக்கும் மரணத்தை ஜெயிக்கிறார். யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்பார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்திற்கு கொடுக்கிறவருக்கும் அவர்கள் அவபத்தியங்கள் யாவும் அவபத்திய செய்து சகல அவபத்தியான கிரிகளை நிறுத்தமும். இங்கே 7ஆம் தலைமுறையில் பார்க்கிறோம், ஏனோக்கு மரணத்தை ஜெயிக்கிறார். எந்த ஒரு தேவன் ஆதான் ஆமால் செய்த பாவங்களுக்கு மரணம் என்பது உண்டு என்று நிர்ணயிக்கிறார். ஆதான் காலத்தில் மனிதன் மரணத்தை தழுவுகிறான். ஆனால் 7ஆம் தலைமுறை ஏனோக்கு மரணத்தை ஜெயிக்கிறான் என்று பார்க்கிறோம். இப்போ அதற்கு இதற்கு என்ன முரண்பாடு? ஏன்னா தேவன் சொன்னது தானே, தேவன் வாக்குமாறா தேவன் தானே. மனிதனுக்கு மரணம் தான் உண்டு என்று சொன்ன தேவன் ஏன் ஏனோக்கு மரணத்தை ஜெயித்தார்? ஆனால் இறை சன்னிதானம் என்பது இறைமார்க்கு நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதோ தோட்டத்தில் இழக்கப்பட்ட, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏனோ காலத்தில் பாவ மன்னிப்புலாம் கிடையாது. பாவ மன்னிப்பு எங்கே தரான்னு பார்த்தீங்கன்னா மோசே நாட்களில் தான் மனித அக்கிரம பாவங்களுக்கு ஆடு மாடு பலி செலுத்தலாம். ஆனால் ஏனோக்கு நாளுக்கெல்லாம் அப்படிலாம் பலிலாம் கிடையாது. ஆனால் தேவன் இப்படி ஏனோக்குபடியாக அவனை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்தில் ஏனோக்குடைய நாட்களில் மனசாட்சி காலம் என்று சொல்லுகிறோம். அவன் வாழ்ந்த காலத்தில் தான் செய்த அக்கிரமங்கள் பாவங்களுக்கும் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து ஒரு மனிதன் மெய் மனசாப்பட்டால் அவன் மன்னிக்கப்படுகிறான். அதன் அடிப்படையில் ஏனோக்குட வாழ்க்கையில் அவன் மனைவி பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் பாவம் செய்யாமல் சப்போஸ் 1-2 பாவங்கள் செய்தால் அவன் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து தன்னை தேவனோடு சஞ்சரித்து கொண்டான் என்று பார்க்கிறோம். 1 நாட்கள் 2 நாட்கள் அல்ல, 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதன் அடிப்படைக்குள்ளாக மரணத்தை ஜெயிக்க முடிகிறது. அது நம்ம அடுத்த செஷனில் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிற பிரகாரம் எலியா என்பவன் மரணம் அடையாமல் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இதெல்லாம் எதை சார்ந்த விஷயம் என்று பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் நடக்க போகிற தெய்வ திட்டத்துக்கு ஒரு முன்மாதிரி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இதெல்லாம் தவறுதலாக நீ எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிற பிரகாரம் எந்த ஒரு காரியங்களும் ஒரு தண்டிக்கிற விஷயமா இருக்கலாம். இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் மோசே பிரமாணப்படி 2-3 சாட்சிகள் இருந்தால் தான் ஒரு தீர்ப்பு செய்ய முடியும். சாட்சிகள் இல்லாமல் எந்த ஒரு தீர்ப்பு செய்ய முடியாது. இப்போ கடைசிகளை நம்ம அடைய போகிற தெய்வத்திடலாம் ஒரு திசாந்தரம், ஒரு அடையாளமாக என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இப்படிப்பட்ட ஒரு இடத்துல மரணம் என்று கட்டளை கொடுக்கிறார். மரணம் மனித வாழ்க்கையில் ஆட்கொண்டு போகிறது.
அதே 7ஆம் தலைமுறையில் பார்த்தீங்கன்னா மரணத்தை ஜெயிக்கப்படுகிறதுன்னு நாம் அறிந்து கொள்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தேவனாய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இது செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு நாளான மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகளை நசுக்குவாய் என்றார். ஆதானேயாவால் பாவம் செய்வதற்கு ஒரு பக்கம் வலுசற்பம் காரணமாக இருக்கிறது. நீங்கள் ஆதானேயாவால் எடுத்துக்கொண்டாலும் சரி, பூமியில் இருக்கிற மரம் செடி கொடி பறவைகள் மிருகங்கள் ஊர்மரன் எதுவும் எடுத்தாலும் எல்லாம் தேவனால் உருவாக்கப்பட்டது. ஆனால் சத்ருவா சாத்தான் நம்ம பார்க்குறோம், தேவனால் படைக்கப்பட்ட மிருகங்களை வலுசற்பம் தந்திரமுள்ளதாக இருந்தது. அதை பயன்படுத்தி தான் சாத்தான் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஆதானியாவாலை ஏமாற்றுகிறார். அதன் அடிப்படைக்குள்ளாக தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு நோக்கத்துக்கு மாறாக செயல்பட்ட வலுசற்பத்தை அவர் சபிக்கிறார். தேவனுக்கு சர்ப்பத்தை பார்த்து, நீரை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பார். இவன் வயிற்றினால் நகர்ந்தும் உயிரோடு இருக்க நல்லா மண்ணை தின்பாய் என்றும் ஒரு சாபத்துக்குள்ளாக கடந்து போவதாக பார்க்கிறோம். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். அவன் ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் எண் மலையை விட்டு சிவந்த சமத்துக்கு வழியாக பிரயாணம் பண்ணினார்கள். வழியில் இருக்கிற ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கு மோசைக்கு விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி நீங்கள் எங்கள் எழுத்திலிருந்து தேசத்தில் வரப்படுவது என்ன? இங்கே அப்பம் இல்லை, தண்ணீர் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கு என்றார்கள். அப்போது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகளை ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்கு அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கு விரோதமாக பேசுவதனால் பாவம் செய்தோம், சர்ப்பங்களை விட்டு நீங்களுடைய கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் தூக்கி வை, கடிக்கப்பட்டான் எவனும் அவன் அதை நோக்கி பார்த்தாலும் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்பட்டு போய் ஓபத்தில் பாளையம் இறங்கினார்கள். ஓபத்திலிருந்து பிரயாணம் பண்ணி சூரியதத்திற்கு நேராக மோவாபுக்கு எதிரான வனாந்தரத்தில் உள்ள அபாரேமின் மேடுகளில் பாளையம் இறங்கியிருந்தார்கள். அங்கே இருந்து பிரயாணப்பட்டு போய் சாரை பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். இங்கே இறை சன்னிதானத்தில் பார்க்கிறோம், ஏதோ ஒரு பெரிய மறைப்பொருள். எந்த சர்ப்பத்தை தேவன் சபித்தார், நீ மண்ணை தின்பாய், மார்பலை நகர்ந்து போவாய் என்று சபிக்கப்படுகிறார். ஆனால் இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமனாலே அவர் போய் மோசேயிடம் கூக்குரலிடுகிறார்கள். எங்கள் மனைவி பிள்ளைகளாம் வனாந்தரத்தில் அழிக்கப்படுவதாக கொண்டு வந்தேன் என்று சொல்லி தேவன் கோபப்படுகிறார். சர்ப்பத்தை அனுப்புகிறார். எல்லாம் கடித்து எல்லாம் சாகுறார்கள். ஒரு பக்கம் சாகுறார்கள், ஒரு பக்கம் வேதனைப்படுகிறார்கள். மோசேயிட போய் கேட்கிறான், தேவன் சமூகத்தில் போய் விண்ணப்பிக்கிறான் மோசே. இப்போ தேவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவாக்கி அதை நிறுத்து. யாரெல்லாம் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டு மரணத்துக்கு போராடி கொண்டு இருக்கிறார்களோ அவர் அந்த சர்ப்பத்தை பார்த்தா பிழைப்பார்கள். என்ன நிலை நடைமுறைப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் எந்த ஒரு சர்ப்பம் மரணத்தை உண்டாக்கினதோ அதே சர்ப்பத்தை அனுப்பி ஒரு மரணத்தை நடைமுறைப்படுத்துகிறார். அப்படி நடைமுறைப்படுத்தி தேவன் சொல்லுகிறார், எவ்வளவோ வைத்தியம் சொல்லியிருக்கலாம், ஒரு சர்ப்பத்தை நட சொல்லுகிறார். அந்த சர்ப்பத்தை யாரெல்லாம் பார்க்குறானோ பிழைப்பான். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சத்துருவாய் சாத்தான் சர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய மரணத்தை ஏதேன் தோட்டத்தில் நடைமுறைப்படுத்தினார். அதே சர்ப்பத்தை கொண்டு தேவன் மீண்டும் ஒரு மரணத்தை நடைமுறைப்படுத்துகிறார். எந்த ஒரு சர்ப்பம் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டதோ அந்த சர்ப்பத்தை கடவுள் என்ன பண்ணுறார், உயர்த்துகிறார்.
ஏன்னா வலுசற்பமானவன் சாத்தானானவன். அவன் நினச்சிக்கிட்டான், நீ படைக்கப்பட்ட சர்ப்பத்தை கொண்டு தான் என்ன பண்ணேன், நான் ஏமாற்றினேன் என்று சொல்லி அவன் சந்தோஷப்பட்டிருப்பான். அந்த சந்தோஷம் நிறைவடையக்கூடாது என்பதனாலே எந்த ஒரு சர்ப்பத்தினால் மரணம் உண்டாச்சோ அந்த சர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன பண்ணார், மனுக்குலத்துக்கு ஒரு மீட்பை நடைமுறைப்படுத்துகிறார். வேதாந்தத்தை நீங்கள் தொடர்ந்து அப்படியே நாம் பார்க்கலாம். எந்த ஒரு யாவால் நாம் எல்லாம் மரணம் அடைவதற்கு தெய்வ அன்பை விட்டு விளைவதற்கு காரணமாக இருந்தாலும் அதே ஒரு பெண்ணை வைத்தபடியாக கடைசி மனவாட்டியை உயர்த்தி என்ன பண்ண போனார், நம்மெல்லாம் இணைத்து கொள்ள போகிறார். எந்த ஒரு ஆதாரம் பயன்படுத்தி தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாமல் ஒரு ஆண்மகனை கொண்டு தெய்வத்திட்டத்தை அழித்தானோ அதே ஒரு ஆண்மகனை இயேசு கிறிஸ்தை கொண்டு பூமியில் ஒரு ரட்சிப்பை நடைமுறைப்படுத்துகிறார். எவ்வளோ ஒரு நிலை பாருங்க. எந்த ஒரு சர்ப்பத்தை கொண்டு நம்மளை அவமானப்படுத்தினாலும் மரணத்தை உண்டாக்கினானோ அந்த சர்ப்பத்தை உயர்த்தபடியாக தேவன் அதை அழகு பார்க்கிறார். எந்த ஒரு ஆண் மனிதனை கொண்டு தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாமல் மரணத்துக்கு ஆட்பட்டவங்களோ ஒரே ஒரு ஆண் மனிதனாக இயேசுவை கொண்டபடியாக நமக்கு ரட்சிப்பை நடைமுறைப்படுத்துகிறார். எந்த ஒரு யாவாலை கொண்டு தெய்வத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாத பூமிக்குள்ளாக தபித்து தத்தளிக்கப்படுகிறோம் கடைசிகள் அதே போல் ஒரு மனவாட்டியாக ஒரு பெண்ணை கொண்டபடியாக அவர் மீட்பை நடைமுறைப்படுத்துகிறார். ஆனால் இறை சமூகம் என்பது ஏன்னா ஆதானா இருக்கட்டும், யாவாலா இருக்கட்டும், சர்ப்பமாக இருக்கட்டும், எல்லாமே கடவுளுடைய பார்வையிலிருந்து வந்தவர்கள். சத்ருவ சாத்தானால அவர் தள்ளப்பட்டார்கள், தான் ரட்சிப்பை இழக்கிறார்கள், தேவ அன்பை இழக்கிறார் தவிர. ஆனால் எல்லாரும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். அதன் அடிப்படைக்குள்ளாக சாத்தான் வெட்கப்பட்டு போகப்பட வேண்டும், அவன் சந்தோஷப்படக்கூடாது என்பதற்காக தெய்வத்திட்டத்துக்கு மாறாக காணப்பட்ட வலுசருப்பத்தை உயர்த்துகிறார். தெய்வத்தின் மாறாக காணப்பட்ட மனிதனை உயர்த்துகிறார். தெய்வத்தின் மாறாக காணப்படபடியாக ஒரு பெண்ணை உயர்த்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கம் என்பது தேவனுடைய எல்லா நிலைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்மானம் இருக்கும். அது உட்பொருளை நீங்கள் அறிந்து, ஏன்னா எந்த ஒரு சர்ப்பத்தை சபிச்சார அந்த சர்ப்பத்தை உயர்த்துறார். அந்த சர்ப்பத்தை பார்த்தா நீ உயிராடுவேன்னு சொல்கிறார். இது என்ன நியாயம் நம்ம கேட்போம். நியாயம் என்பது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்பமாம் இருந்தாலும் ஆதானம் இருந்தாலும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். சாத்தான் தந்திரத்தினால் நயவஞ்சகத்தினாலும் அவனை கெடுக்கிறான். அவனை சாத்தானை வெட்கப்படுத்தப்பட என்பதற்காக சர்ப்பத்தை ஆதார யாவாலபடியாக அவர் உயர்த்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். சர்ப்பமா பர்வத்தில் இருந்து இறங்கினவனும் பர்வத்தில் இருக்கிற மனுஷகுமாரனை இல்லாமல் பர்வத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேயின் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் தன்னை விசுவாசத்தை அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். அருமரட்சகராக தேவன் சொல்லுகிறார், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறமான மனுஷகுமாரன் நாம பரலோகத்தில் ஏறின ஒருவனும் இல்லை. பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்துக்கு போனவரும் மனுஷகுமாரன் ஒருவனும் அல்லன்னு சொல்கிறார். இந்த வசனத்தை என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, யாரும் பரலோகம் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊழியர் ரொம்ப அறிவாளிங்க நம்ம ஆளுங்களாம். வேதத்தை நான் பார்க்குற என்ன வாசித்த பிரகாரம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். ஏனோக்கு 65 வயதானவன் மெத்தூசலை பெற்றான். ஏனோக்கு மெத்தூசலை பெற்ற பின் 300 வருஷம் தேவனை சந்தித்துக் கொண்டிருந்து குமாரத்திலே பெற்றான். ஏனோக்குடைய நாளான 365 வருஷம். ஏனோக்கு அப்படியாக 365 ஆண்டுகள் பூமியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது அவன் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். பொதுவாக பரலோகம் என்று சொல்லுது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11. பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர் நடுவாக வந்து இருவரும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. எலியாவும் எலிசாவும் கடந்து போகும்போது ஒரு அக்கினிமயமான ஒரு ரதம் வருகிறது. ஒரு மேகம் கடந்து வந்து அங்கே 2 பேரை பிரித்து எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இன்னொரு வசனத்தை வாசி. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12 1ஆம் வசனம். மேன்மை பாராட்டு எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அவருடைய தரிசனங்களை வெளிப்படுத்துவேன் சொல்லுகிறேன். கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தான, சரீரத்துக்கு புறமே இருந்தான, அதை அறிவேன். தேவன் அறிவார். அவன் அந்த மனுஷன் பரதேசிக்கு எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாத வாக்கு கெட்டாதமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தான, சரீரத்துக்கு புறமே இருந்தான. இங்கே இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் ஒரு மனிதனை அறியேன். அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்து புறமாக இருந்தாலும் நான் அறிய தேவன் அறிவார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் 3 சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. ஏனோக்குபடியாக 360 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் உயிரோடு பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா என்பவன் தான் வாழ்ந்த ஊழிய காலத்தில் தேவன் அவனை பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனிதனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்பாக 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்து புறம்பாக இருந்தால் நான் அறியேன். இன்று நீங்கள் ஊழிய காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் பரலோகம் கடந்து போனதாக சொல்லுவார்கள். நான்லாம் ஒரு 3-4 முறை போயிருக்கிறேன். இறை சன்னிதானத்தில் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்க என்பது முக்கியம். இப்போ இயேசு பரலோகம் யாரும் போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு பரலோகம் போனதாக வேதம் சொன்னிச்சுன்னா எதிர்மறை தானே. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் இல்லாமல் பரலோகத்தில் ஏறின ஒருவன் அல்ல. இயேசு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் பரலோகத்திலிருந்து இறங்கினேன், நான் மீண்டும் பரலோகத்துக்கு போயிருக்கேன் என்று சொல்கிறார். அதாவது இங்கே என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலிருந்து ஒரு மனிதன் என்ன பண்ணல, பூமிக்குள்ளே வந்து பரலோகத்துக்கு போகலன்னு சொல்கிறார். அதான் முக்கியம். பூமியிலேருந்து பரலோகத்துக்கு போகலன்னு அவர் சொல்லலை. இந்த வார்த்தையுடைய பிரதானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் என்று அவர் சொல்கிறார். நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இறங்கி வந்தவன் மீண்டும் பரலோகத்துக்கு போகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் எலியாவோ ஏனோக்கோ பரலோகத்துக்கு வந்தவர் அல்ல, பூமியிலே ஒரு மனித குலத்திலிருந்து பிறந்தவர்கள். அதை தான் அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லியிருக்கான்னு தெரியாமல் உடனே ஒருத்தரும் பரலோகம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா வேதம் என்பது மாறி மாறிலாம் சொல்லாது. வேதம் ஒன்று சொன்னால் அது நிஜமாக தான் இருக்கும். அதற்கு மாறுதலாக இதை இருந்துன்னா பொருள் என்னென்னு அறியணும். முக்கியதான் எதற்காக அப்படி எழுதியிருக்கணும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதை தெரியாமல் நான் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கே என்ன சொன்னான், இயேசு சொல்கிறான், நான் பரலோகத்தில் இறங்கினவன், நான் பரலோகத்துக்கு போக போகிறேன். அதனால் மனுஷகுமாரன் இல்லாமல் ஒருவன் என்ன கிடையாது, பரலோகத்தில் வந்து பரலோகம் போனவன் கிடையாது. அதான் சொல்லுகிறான். இப்போ தேவதூதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த உருவத்தில் போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அதோட தாயின் வயத்தில் அப்படியாக, ஏன்னா இயேசு நம்ம பார்க்கிறோம், தேவோட வாயிலிருந்த வார்த்தை என்று சொல்கிறது. பரிசுத்த ஆவி மரியாதை நேரிட போது ஒரு குமாரனை பெற்றுக் கொடுக்கிறார். நாமளும் அப்படி கிடையாது, பூமியிலிருந்து உருவாக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துக்கு நேர் ஈக்குவல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிலையை சொல்ல ஆதாரம் சொல்லலாம். அவர் இழந்து போயிட்டார் அந்த நிலையை. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறமான மனுஷகுமாரன் அல்லாமல் பரலோகத்தில் ஒருவனும் கடந்து போனதல்ல என்று சொல்லுகிறார். அவர் தன்னை தான் சொல்லுகிறார். நான் ஒரே ஒரு மனிதன் மாதம் பரலோகத்தில் இறங்கி வந்தவன், பாக்கெல்லாம் பூமியில் இருந்தால் போயிருக்கிறாங்க என்ற அறிந்து கொள்ளப்பட. ஆனால் வேதம் பார்த்தீங்கன்னா எதுவுமே எதிர்மாறாக இருக்காது. எதிர்மா சொல்லுதுன்னு பார்த்தா பொருளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஒரு இடத்துல ஒரு கணத்தை அரைஞ்சா மறு கணத்தை கொண்டு சொல்கிறாரு, பட்டயம் வாங்கி வச்சுக்கங்கிறார். அடியை வாங்கிக்கன்னு சொல்கிற ஒரு இடத்துல வெட்டுடாங்கிறார். இப்போ எங்கே அந்த பொருள் புரிஞ்சு கொள்ளணும். நாம் தொடர்ந்து வாசிப்போம். லேவியாரம் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். நொறுக்குதலுக்கு நொறுக்குதல், கண்ணுக்கு கண்,
பல்லுக்கு பல் வேண்டும். அவன் ஒரு மனிதனை ஊனப்படுத்தினவன் அவன் ஊனப்படுத்த வேண்டும். மிருகத்தை கொண்டவன் பதில் கொடுக்க வேண்டும். மனிதனை கொண்டவன் கொலை செய்யப்பட கடவன். லேவாரம் 24:20 சொல்லுகிற பிரகாரம் மோசே நேரத்தில் பிரமாணத்தை பெற்ற ஜனங்கள் தேவனுக்கு அநேக கட்டளை வாங்கி கொடுக்கிறார். அவர் கொடுக்கும்போது பழைய ஏற்பாடு காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நிலைகளை நடைமுறைப்படுத்துகிறார். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தோட வாசிப்போம். உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம். ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். உபாகமம் 19:21 சொல்லுகிற பிரகாரம் உன் மனசு அவனை இறங்க வேண்டாம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லபடியாக பதில் சொல் என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமான காலத்தில் பார்த்தீங்கன்னா இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒருவன் அடித்தால் திருப்பி அடிக்கப்பட வேண்டும். மத்திய 5ஆம் அதிகாரம் 39 வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது காலத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தில் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பவனுக்கு உன் அங்கேயே விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வளர்ந்து பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புவதற்கு முகம் போனாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துரை பாயப்பாய் என்று சொல்லப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயப்படுவதற்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிமிடங்களுக்காக உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பருவத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இங்க அருமரட்சகர் இயேசுவர் சொல்லுகிறார், உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கேயே விட்டுவிடு. ஒருவனை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறன்னு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புவனுக்கு முகம் கோணாதே. அல்ல, புதிய ஏற்பாடு காலத்தை நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அப்படியே நேர்மாறாக இருக்கிறது. பொதுவாக இறை சன்னிதானத்துக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே காலம் முக்கியம். பிரசங்க 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஒவ்வொன்றிலும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டத்தை பிடிக்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனமன ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவா பிடிக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுவதற்கு அதனால் பலன் என்ன? மனிதர்கள் பாடுபடுவது தேவன் அவருக்கு நியமித்த தொல்லையை கண்டு அவர் சகலத்தில் அதிர்ந்த காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். இங்க இறைமார்க்க நமக்கு சாலமோனி கூட சொல்லுகிற பிரகாரம் எல்லாத்திற்கும் ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டுதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, அழ ஒன்று காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டுன்னு சொல்கிறார். ஆனால் இறைவு சமூகத்துக்குள்ளாக காலத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மோசின் நியாயப்பிரமாண காலத்தில் கண்ணுக்கு கண் என்று சொல்கிறார். புதிய ஏற்பாடு அறிமுகத்தோட இயேசு கிறிஸ்து காலத்தில் பதிலுக்கு பதில் செய்யாத என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட காலத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலன்னா எந்த இடத்துல அடி வாங்கணும், எந்த இடத்துல அடிக்கணும் தெரியாமல் மாறிடுவோம். ஆனால் நமக்கு தான் நஷ்டம். அடிக்கூட இடத்துல அடிச்சுட்டு போய் மாட்டிக்குவோம். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ளாக வேதத்துடைய எதிர்மறைகளை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, என்ன நடைமுறைத்தை நீங்கள் அறிந்து கொண்டாதான் சரியாக நாம் கடந்து போக முடியும். இல்லைன்னா நாம் இறை சன்னிதானத்துக்குள்ளாக அதை சரியாக நாம் நடைமுறைப்படுத்த முடியாது. அதான் நம்ம மார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சன்னிதானம் சொல்லுகிற பிரகாரம் ஒவ்வொரு நீங்கள் அறிந்து கொண்டாதான்
சரியாக கடந்து போக முடியும் என்பதை நீங்கள் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் மார்க்கத்துடைய பிரதான நிலைகளை நாம் சரியாக அறிந்து கொண்டாதான் தெய்வத்திடது நாம் கடந்து போக முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட முடியும். ஆனால் வேதத்தில் நிறைய எதிர்மறைகள் இருக்கிறது. அது கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி புரிந்தால் தான் தெய்வ சமூகத்தில் நாம் சரியாக கடந்து போக முடியும். ஏன்னா நிச்சயமாக என்ன பண்ண முடியாது, அதை நாம் கடந்து போக முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆதியாகமும் 2ஆம் அதிகாரம் 22 வாசிக்கும். தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விடா இருந்து மனுஷியாக உருவாக்கப்பட்டு அவளை மனுஷனுக்கு கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவன் எலும்பும் என் மாம்சத்துக்கு மாசுமாய் இருக்கிறார், இவள் மனுஷனை எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றார். இதில் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனை தன் தாயை விட்டு தன் மனைவியை இசைந்திருப்பான், அவள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவி இருவரும் நிர்வாணிகளை இருந்து வெட்கப்படாது இருந்தார்கள். இங்கே இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஆதானுடைய விலாயலிலிருந்து ஏவாள் படைக்கப்பட்டால், என் எலும்பில் எலும்பு மாம்சமாக இருக்கிறார்கள், இவர் மனுஷனை எடுக்கப்பட மனுஷி என்றும் சொல்லப்படுவார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனை தாயை விட்டும் தான் மனைவியோடு இசைந்திருப்பான், அவள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். வேதம் நம்ம என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதானை அவளோட வாழ்க்கை குறித்து அறிவிக்கிற பிரகாரம் ஆதான விலாயிலிருந்து ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டால், இந்த வசனத்தை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாயின் தகப்பனுக்கு உருவாக்கப்படுகிற ஒரு மனிதன் ஒரு திருமணம் செய்து கொண்டால் தான் பெற்றோருடைய என்ன பண்ணோம், பிரிஞ்சு போயிடணும் என்று தவறுதலாக சொல்லுகிறார்கள். சில வசனத்தை வாசித்து நம்ம போவோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை உன் தாயை கனமுன்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தை உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2-3 வாசிப்போம். பிள்ளைகளே, ஒரு பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயை கனமுறை என்பதை வாக்குத்தத்தம். பிள்ளைகளே, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாயாக. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். தன் தகப்பனையும் தன் தாயை தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமனை என்று சொல்லப்படுவார்கள். உன் தகப்பனும் தாய் யார் தூஷிக்கிறானோ அவன் வாழ்க்கை சபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படிலாம் அநேக வார்த்தைகளை சொல்லிட்டு திருமணம் என்பது அல்ல, ஒரு பெற்ற ஒரு குழந்தை பெற்றெடுப்பது தான் வயோதி காலத்தை அதை காப்பாற்றுவது தான். இதை நான் கேட்டேன் கடவுள்கிட்டே, ஆண்டவரே நீங்கள் இரு சொல்லலாம், ஒரு வாலிபன் திருமணம் செய்து கொண்ட பிறகு அப்பா அம்மா விட்டுட்டு தனியாக போகணும்னு சொல்லிட்டு என்ன நியாயம்? திருமணம் என்பது தன் வயோதி காலத்தார் பெற்றோரை காப்பாற்றுவது தான் பிள்ளை பெற்றெடுக்கிறாங்க. இப்போ தேவன் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல்காரங்க எகிப்திலிருந்து அழைத்து வரும்போது பெற்றோர் எல்லாம் வயதானவர்களாக இருக்கிறார்கள். அவளை ஏன்னா வனாந்தாரத்தை நடத்துக்கிறார். மனைவி பிள்ளைகளாம் வயது, அவங்களாம் வேகமாக நடந்து போகிறாங்க. இவர்கள் நடக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க. அப்போ தான் பெற்றெடுத்த பையன் என்ன பண்ணுறான்னு தன்னுடைய தகப்பனோடு என்ன பண்ணுறான், கூட இருந்து வழி நடத்துகிறார்கள். பிள்ளைகளும் மனைவியும் இளம் வயது வேகமாக போகிறாங்க. பெற்றோர்கள் வயது சென்ற பொறுமையாக நடக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, தான் தகப்பனோட தாயோடு கூட இருந்து வழி நடத்துக்கிறான். அப்போ போய் என்ன மோசடிட்டு வந்து முறையிடுறாங்க. இவர் எங்களோட வரமாட்டுறாரு, அப்பா அம்மாவோட கூட தங்கிக்கிறாரு என்று சொல்லும் போது தான் அங்கே சொல்லுகிறான், தன் மனைவி என்ன பண்ணோம், நேசிக்கப்பட வேண்டும், தன் பிள்ளைகள் நேசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதுதான் அங்கே சொன்னார் என்று கடவுள் சொல்கிறது நேரடியாக.
ஆனால் நீ கிறிஸ்துவனா என்ன சொல்லியிருக்காருன்ற பொருள் தெரியாமே கல்யாணம் பண்ணிட்டியா உடனே அப்பா விட்டு என்ன பண்ண வெளியில் போயிடு. ஆனால் இறைமார்க்கு ஏன்னா எழுதுறது தேவன் அவருக்கு தான் தெரியும் எதனால் எழுதி வச்சிருக்காருன்ட்டு. ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற வரம் லேவியரம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தோட வாசிப்போம். தன் தகப்பனையாவது தன் தாயாவது சபிக்கிற எவன் கொலை செய்யப்படுகிறவன், தன் தகப்பனை தாய் எவன் சபிக்கிறானோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். யாத்திரா 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தோட வாசிப்போம். யாத்திராகமும் தன் தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுகிறான். அல்ல இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஆதியாமது 2ஆம் அதிகாரம் சொல்லுகிற பிரகாரம் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தான் மனைவி பிள்ளைகள் இளமைது அவர் கடந்து போனதுனாலே பெற்றோர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறாங்க. அப்போ தான் பெற்றெடுத்த மகன் தன் தாய் தந்தையோடு கூட இருந்து அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னார். அதெல்லாம் நம்ம என்ன வேதம் சொல்லியிருக்கு அறிந்து கொள்ளாமல் தன் தாயும் தகப்பன் பெற்றெடுக்கிற குழந்தைகளை தன் வயோதி காலம் தான் முக்கியம். அவர் தெம்பு தடகாலத்தம் யாரும் தேவை கிடையாது. அவர் போஷித்து நடித்துக் கொள்வார்கள். அதன் அடிப்படை கொள்ள தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடைமுறைப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. அடுத்தபடி வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். முதலாம் ஆற்றுக்கு ஐசோன் என்பது அது ஆவண தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும், அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே இதோகலோகம் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீழ்கோன் என்று பேர், அது எத்தியோக தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இடைக்கன் என்று பேர், அது அசீராவுக்கு கிடைக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பேர். தேவநாயகத்தில் முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்ற பேர், அது ஆவிலா தேசம் முழுவதை சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். நாம் கடைசியாக வருகிறோம். கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ளாக நகை போடலாமா போடக்கூடாதா? ஒரு பிரசங்கியார் சொல்லுகிற வசனத்தை கடவுள் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஆற்றை படைத்து அதில் பெரிய பொண்ணாக விளையுதுங்க. உண்மைதான். யார் இல்லைன்னு சொன்னா நீ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். நகை போடலாமா போடக்கூடாதா? ஒரு சில ஊழியர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நகை போடலாம், நீ போட்டுக்கிட்டானா நான் போட மாட்டேன். அவர் போட மாட்டாராம், பாக்கி பேரெல்லாம் போட்டுக்கலாமா? அதாவது இறைமார்க்கம் என்பது தான் மன விருப்பத்தை சொல்வது வேதம் அல்ல. அவர் மனசுக்கு போட விருப்பம் இல்லையா, அது வேதம் கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் முக்கியம். போடுமா போடு, போட வேணாம் போடக்கூடாது. ஒரு 30 ஆண்டுகள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆவிக்கிற மண்டலத்தில் யாரும் நகலம் போட மாட்டாங்க. அது பெந்தகோஸ்து சபையை எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரும் போட மாட்டாங்க. இப்போ யாருன்னே கண்டே பிடிக்க முடியல. அது பெண்களுக்கு ஒரு பெரிய அடையாளமாகவே இருந்துன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் வேதத்தில் அப்படியாக வேதத்தின் அடிப்படைகளை நாம் தியானிக்கணும். நிறைய நீங்கள் ஊழியக்காரன் எடுத்துக்கொண்டீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவரு மட்டும் போட்டுக்க மாட்டாராம், மற்றவங்களாம் போட்டுக்கலாமா? இது என்ன நியாயம்? இறைமார்க்கம் போடலாமா போடக்கூடாதான் சட்டம். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 16 வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாய் இருந்து கழுத்தை நிறுத்தி நடந்து கண்களால் மறுட்டி பார்த்து ஒய்யாரமை நடந்து தங்கள் கால்களில் சிலந்து ஒழித்து திரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் உச்சந்தலை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர் வானத்தை குலைப்பார். அந்நாளிலே ஆண்டவர் அவருடைய ஆபரணங்களாகிய செலவுகளையும் சுத்திகளையும் பிரைசுந்தாக்கும் ஆரங்களையும் ஹஸ்தகடங்களையும் தலைமுக்காடுகளையும் சிறப்பூசணங்களையும் பாதசரங்களையும் மார்க்குச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாயித்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் புல்லாக்களையும் துப்பட்டாக்களால் முடிந்து கொள்வார். அப்பொழுது சுதந்திரத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும் கச்சைக்கு பதிலாக கையிலும் மைசூருக்கு பதிலாக மொட்டையும் ஆடம்பரான வஸ்திரத்துக்கு பதிலாக ரட்டுக்கச்சும் அழகுக்கு பதிலாக
தரிகு போதும் இருக்கும். உன் புருஷர் கக்கத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். அவருடைய வாசலை துக்கித்து புலமும் அவள் வெறிமாக்கப்பட்டு தரையிலே உட்கார்வாள் என்கிறார். சீயோன் குமாரத்தி என்று சொல்லி அகந்தியாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களெல்லாம் மறித்து பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களை சிலம்பு வலிக்க தெரிகிறார்கள். அதில் ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் உச்சந்தலை மொட்டியாக்குவார். கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். அதனால் ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாக சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிரச்சித்தங்களையும் ஆரங்களையும் அஸ்தானங்களையும் தலைமுக்காடுகளையும் சீரப்பு இப்படி சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போடுறான். எவன் அணிந்து கொள்கிறானோ அதற்கு பதிலாக அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற ஏதேன் தோட்டத்தில் கடவுள் அனுமதித்து தான் காலத்தை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நான் நீ சொல்கிறேன் இருக்கிற எல்லா ஊழியர்களும் கேட்குறேன். சாலமோன் 1000 முன்னாடி கட்டிக்கிட்டார், போய் கட்டு. நானும் பைபிள் தான் ஆதாரம் சொல்கிறேன். பழைய ஏற்பாடு காலத்தில் 1000 முன்னாடி கட்டிக்கிட்டார். இருக்கிற எல்லா பெந்தகோஸ்து பாசம் 1000 முன்னாடி கட்டு. அது வேண்டான்னு சொல்லுது. இறைமார்க்க என்ன சொல்லுன்னு தெரியாமல், என்ன காலம் நிகழ்வுன்னு தெரியாமல் இப்படியெல்லாம் போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்கிற மண்டலத்தில் பிரசங்கிக்கிற பாசர்கள்லாம் கொண்டாடி கட்டிவிடுவோம். 50 கொண்டாடி கட்டிக்கிட்டோம். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? காலத்தின் நிகழ்வு என்ன? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொன்னார். அதெல்லாம் விட்டு பூர்ணத்தை அடைந்து போய் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். மற்றபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்போது அவள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் பயபக்தியுடைய கற்பனை நடக்கி அவளை பார்த்து போதனை என்று மனைவியின் நடக்கினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலைஞருக்கு அலங்காரமாகிறாமல் அழியாத அலங்காரம் இருக்கிற சாந்தமும் அமைதமும் ஆவியாக இருக்கிற மந்திர குணமே உங்களுக்கு அலங்காரம் இருக்க கடவுள். அதுவே தேவனை பார்த்து வெளியேறப்பட்டது. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷனை கீழ்ப்படிந்திருங்கள். அப்போது அவருடைய யாராவது திருவசனத்தை கீழ்ப்படியாது இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புல நடக்கையை அவர்கள் பார்த்து போதனை என்று மனைவின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். மயிரை பின்னி பொன்னாபங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை தரித்துக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பை உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தம் அமைதல் ஆவிய இருதயத்தில் மறைந்திற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதான் பூமிக்குள்ளாக பொண்ணு என்பது ஒரு பெருசாக நினைக்கிறாங்க. அது மாத்திரம் அல்ல, வேதம் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியல. இச்சிக்கப்படுறதாக எந்த ஒரு கிரையிலும் விட்டு வெளியே போங்க என்று சொல்கிறார். ஒரு மனிதன் ஒரு விலையுயர்ந்த வஸ்திரம் தரித்தாலும் தவறு தான். நான் சிம்பிளாக ஒன்றே சொல்லுவேன். நாம் அணிந்து கொள்ளுகிற ஆடையாக இருக்கலாம், நான் போட்டுக்கொள்ள ஒரு கண்ணாடியை கூட எடுத்துக்கொள்ளலாம். அதனால் நீயும் மிச்சிக்கக்கூடாது, பிறரும் மிச்சிக்கக்கூடாது. இதுதான் சத்தியம். நீ அணிந்து கொள்கிற எந்த ஒரு வாகனமோட பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால் நீங்களும் மனமேட்டு மேலும் செத்துடக்கூடாது, மற்றவரும் விடுதலுக்காக மாறக்கூடாது. இதுதான் முக்கியம். இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள் வெறும் பொண்ணு மாத்திரம் கிடையாது. வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்கிற எந்த ஒரு நிகழ்வும் அதனால் நாமளும் மனமேட்டி வீணாக போயிடக்கூடாது. உன்னை பார்த்து எதிரி என்ன பண்ணக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. இப்படிப்பட்ட நிகழ்வு இருந்தால் நாம் எதனாலும் தகுதியாக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி இல்லாமல் தகுதிக்கு மிஞ்சி நடைமுறைப்படுத்திக் கொள்வது, தகுதிக்கு மாறான எதுவும் பாவம்தான். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். என் சகோதரரே, மகிமுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றிக்கொள்ளாது இருக்கிறீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரமும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திரனை கண்ணோக்கி நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நின்று அல்லது இங்கே பாதப்படை என்று உட்காரும் என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளுடைய நிதானிக்கிறால் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரை கேளுங்கள். தேவனை உலக தரித்திர விசுவாச ஐஸ்வரங்களாகவும்
தம்மிடத்து அன்புகளுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கெல்லாம் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவினம் அடைகிறீர்கள், ஐஸ்வர்யவான்களை உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்களாலும் உங்களை நியாயமாக இருக்கிறார்கள், உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்களாலும் தூசிக்கிறார்கள். ஏனெனில் பொன்மோதிரம் மினுக்குல வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்க ஒரு தரித்திரம் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குல வஸ்திரத்தை கண் வைக்கி நீ இந்த நல்ல இடத்துல உட்கார் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கேயே நில்லு அல்லது இங்கேயே பாதபடியிலே உட்கார் என்று நீங்கள் சொன்னார், உங்களுக்குள்ளே போதகமான தகாத சிந்தையோடும் நிதானிக்கலாக இருக்கிற அல்லவா? என் பிரியமான சகோதரை கேளுங்கள், தேவனி உலகத்தில் தரித்திரை விசுவாசத்தில் ஐஸ்வர்களாகவும் தமிழத்தில் அன்பு குரலுக்கு தாம் வாக்குத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளவும் தெரிந்து கொள்ளவில்லையா? எதற்காக வேதம் சொல்லுதல் அறிந்து கொள்ளப்பட வேண்டும்? போதிக்கிற ஒரு ஆசாரியன் ஒரு மினுக்குள்ள மோதிரம் செயினெல்லாம் போட்டுட்டு வர மனிதனை பார்த்து, ஒரு விலையோர்ந்த வஸ்திரம் போட்டுக்கிற மனிதனை பார்த்து நிச்சயமாக அப்படின்னு சொல்ல முடியும். அதன் அடிப்படைக்குள்ள தான் தேவாலயத்தை நாம் கடந்தவர் எல்லாரும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏன் பள்ளிக்கூடத்துலலாம் ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, ஒரு அடையாளம். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிறோம். நீங்கள் இப்போ நகை அணிந்து கொள்கிறோம், பொதுவாக யோசித்து பாருங்கள். ஆனால் பசி எது அடங்க போதா, இல்லை வாழ்க்கையில் பிரச்சனை மாற போதா, இல்லை அதன் நிலையை நான் தன்னை ஆடம்பரப்படுத்திக் கொள்கிறோம், தன்னை அலங்கரித்துக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறது. அதுதான் பிரதான விஷயங்கள். ஆனால் இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் காலத்தின் நிகழ்வுகளை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு காலத்தில் தேவன் தான் அனுமதித்தது. இன்னும் நல்ல ஒரு வசனம் சொல்கிறோம், லேவியராம் 10ஆம் அதிகாரம் 8-9 வாசிப்போம். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னுடைய குமாரரும் சாணதரிக்க வேண்டுமானால் ஆசரிப்புடன் பிரவேசிக்கும் போது திராட்சரசம் மதுவில் குடிக்க வேண்டாம். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களை அவருக்கு போதிக்கும்படிக்கு இது உங்கள் தலைமுறைகள் நித்திய கட்டளை. இங்கே ஆசாரியர் சொல்லுகிறார், நீ பரிசுத்தாலயத்தை பிரவேசிக்கப்படும் போது மதுபானம் குடிக்கக்கூடாது. மதுபானம் குடிக்க சொல்லி நடந்து சொல்கிறார். வாசிப்போம். உபாகம் 14ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் வாசிப்போம். உன் தேவனாய கர்த்தர் உன் ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாய கர்த்தர் தம் நாம விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாய் இருக்கிறதுனால் வழிப்பறையானுக்கு வெகு தொலைவில் நிமித்தம் நீ அதை கொண்டு போகக்கூடாது இருக்குமானால் அதை பணமாக்கி பணமுடுக்கி உன் கையிலே பிடித்துக் கொண்டு உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு கொண்டு திராட்சை ரசம் மதுபானம் முதல்ல சகலவற்றையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாய கர்த்தருடைய சந்தையில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசலில் இருக்கிற லேவியரை புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. இங்க பார்க்கிறோம், ஒரு தேவனுடைய பிள்ளைகள் உனக்குள்ள தசமபாகத்தை எடுத்துட்டு போய் நீ மதுபானெல்லாம் வாங்கிட்டு போய் நீயும் ஆசாரியனு கொடு, நீயும் குடிக்கணும் ஆசாரியனும் குடிக்கணும்னு சொல்றா. இறை சன்னிதானத்துக்குள்ளாக வேதத்துடைய மகத்துவங்கள் என்னன்னு புரிந்து கொள்ளப்பட வேண்டும். லேவியனுக்கு என்ன பண்ண, மதுபானத்தை வாங்கிட்டு போய் கொடு, அவன் குடிக்கட்டுங்கிறார். ஒரு இடத்துல லேவியன் என்ன பண்ணக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிப்போம். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளின் இஷ்டத்துப்படி நடந்து கொண்டிருக்கும் போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தில் துர்ஈச்சை நடைபெற்று மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறிகொண்டு அருவருப்பான விக்கிர ஆராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உடையிலே அவர்கள் கூட நீங்கள் இல்லாமல் இருக்கிறதுனாலே அவள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மருத்துவர்களுக்கும் நியாயத்திற்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறதுக்கு அவள் கணக்கு ஊக்குவிப்பார்கள். இதற்காக மருத்துவர்களுக்கு சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதியுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்போது நாம் காமவரத்தையும் துச்சையும் நடைபெற்றும் மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரங்களாய் செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களுக்கு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவள் ஆச்சரியப்பட உங்கள் தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களுக்கும் நியாயத்திற்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கும் கணக்கு ஒப்பிக்கப்பட வேண்டும். தேவனை அறியாத நாட்களில்
நாம் மதுபானங்கள் குடித்து வாழ்ந்தோம். தேவனை அறிந்த பிறகு எல்லாவது விட்டுபடியாக வெளியே வாருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் இறைமார்க்கம் என்ன சொல்லுகிறது நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். உபாகம் 14 ஏன் அங்கே லேவியனுக்கு மதுபானம் வாங்கிட்டு போன்னு சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நிலையை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இதெல்லாம் பெரிய ரகசியம். பைபிளை நம்ம எங்கே புரட்டு பார்த்து தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதாவது பழைய ஏற்பாடு காலத்துக்குள்ளாக ஆடு மாடுகளை என்ன பண்ணுவாங்கன்னா பலி செலுத்துவார்கள். அப்படி பலி செலுத்த இந்த ஆடு மாடு என்ன பண்ண சுட்டடிப்பார்கள். அப்போ பயங்கர துர்நாற்றம், ஒரு கடினமான வேலை என்பதனாலே அந்த இடத்துல செய்யப்படுவதனாலே அவன் மதுபானம் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது தான். இப்போ நீங்கள் இப்போல்லாம் மாறிடுச்சு. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பாட்டில் கொடுப்பாங்க. எங்கள் மாமா அதில் ஒருத்தர் இருந்தார், வேலை பார்த்தார். வரும்போது பாட்டிலோடு வருவார். அவர் எடுத்து வர இன்றைக்கி பாட்டில் கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட அந்த வேலை ஒரு கடினமான வேலை என்பதனாலே ஒரு துர்நாற்றம், ஒரு பயம் அந்த வேலை. அதனால் அரசு என்ன பண்ணுச்சு, அந்த வேலையை செய்யும் போது அவருக்கு மதுபானம் குடிச்சுக்கலான்னு சொன்னிச்சு. அதே போலங்க லேவியனாக காணப்படுகிற பழைய ஆடு மாடுகளை பலி செலுத்துவார்கள். அதை சுட்டரிக்கணும் நெருப்பால். அந்த துர்நாற்றம் அதை அவன் நடைமுறைப்படுத்துவதனாலே அங்கே அவனுக்கு மாத்திரம் அனுமதித்தார். இப்போ நாம் ஆடு மாடெலாம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக வேதம் நம்ம என்ன எழுதியிருக்கிறது, அதை எதிர்மறைகளாக நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ள ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நாளுக்கு வாழ் கிறிஸ்துவ மண்டலமானது தமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஏதோ வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்துக்குவான். அப்படி அல்ல. நாம் அழைக்கப்பட்டிருக்க கடைசிகால நோக்கம் என்ன, தெய்வ தீர்மானம் என்ன, தெய்வ திட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா காலங்கள் 4 இருக்கிறது. மனசாட்சி காலத்தில் அவன் மன விரும்புகிறபடி நடந்து கொள்ளலாம். ஆதான் வாழ்க்கையில் மோசே நியாயப்பிரமாணம் கொடுக்கிற வரைக்கும் அவன் எத்தனை திருமணம் வேணாலும் செய்து கொள்ளலாம். மோசேக்கு நியமனம் கொடுத்த பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் இன்னொரு மனைவி என்ன பண்ணக்கூடாது, திருமணமோ வைத்துக் கொள்ளக்கூடாது. கன்னி பெண்களை எவ்வளோ வேணாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். தாவீதை பார்த்து சொல்ல, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறார். பத்சேபால் எப்படியே அடுத்தவன் போரியோட மனைவி அவன் சேர்த்துக் கொள்கிறான். அவர் சொல்லுகிறார், நீ நீ அறை வீட்டுக்குள்ளாக அந்த பெண்ணை கெடுத்தாய், உன் பிள்ளைகளை மாடி வீட்டில் சூரியன் ஒளி காண்கிற அளவுக்கு உன் பிள்ளைகளை கெடுப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இறை சன்னிதானம் என்பது ஒவ்வொரு காலத்தில் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அறிமுறைத்தை இயேசுக்கு புதிய ஏற்பாடு சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்த்தாச்சுன்னா விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி. ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஒவ்வொன்றும் நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். மனசாட்சி காலத்தை என்ன அனுமதித்தார், நியாயப்பிரமாண காலத்தை என்ன அனுமதித்திருக்கிறார், புதிய ஏற்பாடு காலத்தை என்ன அனுமதித்தார், கடைசி காலத்தை என்ன நியமித்திருக்க நீங்கள் அறிந்தாதான் சத்தியவான்களாக நாம் வாழ முடியும். தேவனுக்கு ஒரு பிரியமான மனிதனை நாம் எதிர்கொண்டு போக முடியும். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இது போல் நிறைய நிகழ்வு இருந்துகிட்டே இருக்கு. வேதத்தில் பல எதிர்மறைகளை சொல்லலாம். ஆனால் வேதத்தின் மகத்துணையில் என்னுடைய பேத்தி வருது, லண்டனில் இருக்காப்புல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷம் முன்னாடி, 2 வருஷம் இருக்கு கரெக்டாக. நல்ல வைராக்கியமான பிள்ளைதான். வீட்டுக்காரன் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு திருமணம் ஆச்சு. நான், தேவன், அந்த மகளோட கணவர் 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ கடவுள் சொன்னார், அந்த பொண்ணோட வீட்டுக்காரனை கூப்பிட்டு, உன் மனைவி ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டா உள்ளூரில் கவர்மெண்ட் வேலை தரேன், இல்லைன்னா வெளிநாடு ஓடிப்போ அப்படின்னு நாங்கள் பேசிக்கிறோம். அப்போ பேசிட்டு கடவுள் சொல்கிறான், அந்த பையன் ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு சில மாதங்களை கழித்து நான் போய் சொல்கிறேன் அந்த பாப்பா கூப்பிட்டு, நைட்டு கடவுள் வந்தார், பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம சபை ஞானசனம்னா நகை கட்டினா தான் கொடுப்போம்.
நீ ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா உள்ளூரில் கவர்மெண்ட் வேலை தராங்கிறார். இல்லைன்னா என்ன பண்ண, வெளிநாடு ஓடிப்போ அப்படின்னு சொல்கிறாரு. நீயே முடிவு எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரன் ஒத்துக்கல. இப்போ லண்டனில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்கள. நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டார். ஞானஸ்தானம் நகை கேட்டாமல் கொடுக்க மாட்டோம், நகை கேட்டா ஞானஸ்தானம். இதெல்லாம் சும்மா யதார்த்தமான கடவுள் அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். இப்படி நிறைய சாட்சிகளை சொல்லிகிட்டே இருக்கலாம். இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பிள்ளைகள் மனம் திரும்ப காத்திருக்கலாம், தப்பல்ல. இன்றைக்கி கிறிஸ்தவ மண்டலத்தை பார்த்தா 7 வாரம் வந்துட்டியா உடனே ஒரு அமுக்கு. அன்றைக்கி ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிட்டேன், தம்பி நீங்களே எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பேன், 3 மாதம் வந்தால் போதுங்க ஐயா உடனே ஞானஸ்தானம் கொடுத்துருவேன். பைபிளில் எந்த இடத்துல இருக்குது? இறைமார்க்கம் சொல்லுகிற மனம் திரும்பி குணப்பட்டு கனி கொடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா நாம் அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது. காலங்கள் எவ்வளவு நாள் ஆகலாம். இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துடைய மரணத்துக்கு எதுவாக இருக்கிறது. கிறிஸ்துவோட நாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போ எந்த ஒரு மனிதன் அடக்கம் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா முழுவதும் பாவத்துக்கு மரித்தவனை தான் அடக்கம் பண்ணணும். கோமாசேஜியார் மூச்சு இழுத்துக்கிட்டு இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, அடக்கம் பண்ணால் நீ கொலைக்காரன். 6 மாதம் இல்லை 3 மாதம் நமக்கு நாளைக்கு தெரியும், இன்னொரு 10 நாள் செத்து போயிடுவார், இன்னும் 1 மாதம் செத்து போய் நமக்கு தெரியும், அதனால் புதைச்சிட முடியாது, கொண்டு அவனை போய் குடியை விட்டு புதைக்க முடியாது, நீ கொலைக்காரன் ஆகிடுவேன். அதனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் பாவத்துக்கு எந்த ஒரு மரிக்கிறானோ அவனை தான் கிறிஸ்து சாயலாக அடக்கம் பண்ணப்பட வேண்டும். நமக்கு தான் நல்லா தெரியும், தாத்தா 150 வயசு இருப்பார், 100 வயசு இருப்பார், அவர் இருந்து ஒன்றும் செய்ய போகிறதே கிடையாது, மூச்சு மாத்திரம் ஓடிட்டு இருக்கோம், போய் புதைச்சிட்டு போய் வந்தானே புதைக்க முடியுமா, நம்ம கொலைக்காரன் ஆகிடுவோம். ஆனால் இறைமார்க்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் முற்றும் மரித்தவர்கள் தான் நாம் அடக்கம் செய்யப்பட வேண்டும். நாளைக்கு மனம் திரும்பி விடுவாங்க, 10 நாள் மனம் திரும்ப என்ன பண்ண முடியாது, நம்ம அப்படி விட ஞானஸ்தானத்தை கொடுக்கக்கூடாது, தவறு. ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நடைமுறைப்படுத்தினா தான் நாம் கொடுக்கப்பட வேண்டும். அது எத்தனை நாட்கள் வேணாலும் ஆகலாம். எத்தனை நிறைய வேதம் சொல்லுவாங்க, வாசிப்போம். ஆதியாகமம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 41 வாசிப்போம். இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடு சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக்கள் என்று குத்தி சொன்னான். அவருடைய வார்த்தையை சந்தோஷம் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றையத்தில் ஏறக்குற 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவருடைய அப்போஸ்தலர் உபதேசத்தில் அந்நியத்தில் அப்பம் விட்டவர்கள் பேதுரு பிரசங்கிக்கிறார். ஒரே பிரசங்கத்தை கேட்டு என்ன பண்ணாங்க, 3000 பேர் மனம் திரும்பினாங்க, ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. எப்படி ஒரு நாளும் மனம் திரும்ப முடியுமா, நம்ம கேள்வி காப்போம். ஏன்னா நம்ம அறிவாளிகளாம் அப்படி தான். இவர்கள் ஏற்கனவே யோகாவதேனை தொழுது கொண்டவர்கள், தேவனையெல்லாம் A to Z அறிந்தவர்கள். அவளுக்கு போய் நாளுக்க தேவையில்லை, அவளை வாழ்க்கையில் கனி கொடுக்குற வாழ்க்கை, மனம் திரும்ப வாழ்க்கை இருந்தால் போதும். அதே ஒரு ஹிந்துவில் ஒரு முஸ்லீமில் புத்த மதத்தை வர நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரே நாள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதில் வேதத்தின் மகத்துவங்கள் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கோம். ஒரே நாள் 3000 பேர் எப்படி கொடுத்தாரு, ஒரே நாள் 5000, அவங்களே ஏற்கனவே தயாரானவர்கள். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பேதுரு பிரசங்கிப்பதுனாலே மனம் திரும்பலை, இயேசு கிறிஸ்துடைய நிலைகளை அறிந்து இயேசு மரித்து அந்த பூமியில் உண்டான நிலைகளை தாக்கங்களை பார்த்து அவர் சபைக்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. சபை நடத்துவதற்கு ஆள் இல்லை, ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை, யூதர்களை பயந்து நடுங்கிறார்கள். அப்போதான் பெந்தகோஸ்தே நாள் ஆவியினை ஊற்றப்பட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். ஒரே நாள் 3000 பேர் கடந்து வராங்க. ஏற்கனவே தயாரானவர்கள், காலம் வரும்போது இணைக்கப்படுகிறார்கள். அடுத்தபடி 5000 பேர் ஞானஸ்தானம் கொடுக்கிறது. இவெல்லாம் தயாரானவர்கள். வேதத்தில் ஒன்றுமே புரியாத ஆளுக்கு என்ன நிலைகள் அவர் இருந்தார்கள், எதனால் பேதுரு ஞானஸ்தானம் கொடுத்தான்னு கூட தெரியாது. ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ளாக நிறைய எதிர்மறைகள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம சரியாக அறிந்தால் தான் கரெக்டாக மார்க்கத்தை நீங்கள் நடந்து போக முடியும். ஒன்றுமே தெரியலாம், என்ன செய்வதுன்றே தெரியாமல் போயிடுவோம். அதில் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேதத்தில் எவ்வளோ மகத்துவங்களை பார்த்துருக்குறோம். எல்லாமே எதிர்மறையான கருத்துக்கள். ஒரு இடத்துல அடித்தா வாங்கின்னு சொல்கிறாரு, ஒரு இடத்துல அடித்தா வெட்டுறான்னு சொல்கிறார். அதை எதை மையப்படுத்தி வைத்திருக்க என்பது முக்கியம்.
ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வேதமும் தெரியாது, கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. எந்த ஒரு மறைப்பொருள் இருந்தாலும் நம்ம அறிந்து கொள்கிறோம். வேதத்தில் ஒரு சந்தேகம் இருந்தால் கடவுள்கிட்ட கேட்கலாம், தப்பல்ல. கடவுள் என்ன சொல்லுகிறார் அது யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி எத்தனையோ யூடியூப்பில் கடவுள்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, நகை போடலாமா போடக்கூடாதா, கடவுள் பதில் சொல்லட்டும். அந்த அளவுக்கு நமக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இச்சிக்கப்படத்தக்க எந்த ஒரு கிரைகள் இருந்தாலும் அதை நாம் இழந்து ஆகப்பட வேண்டும். இப்படிப்பட என்ன வாசிப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவம் நீக்கி அவரை ரட்சிப்பார் என்றான். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்கள் பாவம் நீக்கி நம்மை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து பிறப்பினாலே நான் பாவ மன்னிப்பு உண்டாகுது என்று சொல்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22, 23 வாசிப்போம். இப்பொழுதோ நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாக இருந்தால் பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர்ல சொல்லுகிற பிரகாரம் பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே நித்திய ஜீவன் உண்டாகுது. இந்த பூமிக்குள்ள மரணம் உண்டாவது காரணம் பாவம் என்று சொல்கிறது. ஆனால் மத்திய 1:21 பிரகாரம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் இயேசு என்று பெயரிடுவாக, தம ஜனத்தின் பாவம் நீக்கி ரட்சிப்பார். இங்க பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தினால்தான் மரணம் உண்டாகுது வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து பிறப்பினால என்ன கிடையாது, பாவம் மன்னிப்பு உண்டாகி மரணத்தை ஜெயிக்க முடியும் என்று சொல்லுகிறது. உண்மையே சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் இயேசு பிறப்பினால பாவ மன்னிப்பு உண்டானதுன்னா நமக்கு என்ன பண்ணக்கூடாது, மரணம் என்பது நடக்கவே கூடாது. ஆனால் 2000 வருஷம் செத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த நிலைப்பாடுகள் என்ன? ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒன்று பாவ மன்னிப்பு இயேசுனால உண்டாச்சுன்னு சொல்லிடுச்சு, பாவத்தில் தான் மரணம் என்று சொல்லிடுச்சு. இப்போ இயேசு பிறந்தனா பாவ மன்னிப்பு உண்டாச்சு, நமக்கு என்ன பண்ணக்கூடாது, வேதத்திலும் மரணம் நடக்கக்கூடாது. ஆனால் இன்றைய வரைக்கும் மனிதன் மரித்து கொண்டு இருக்கிறான். இப்படி வேதத்தில் நிறைய நிலைகள் இருக்கிறது. 1996ஆம் ஆண்டு டிசம்பர் 24 இரவு 12 மணிக்கு மேலே கடவுள் வந்து சொன்னார். இது குறித்தெல்லாம் வாக்குவாதமான இயேசாமிகிட்ட நேரடியாக, நீ பிறந்தனா எங்களை பாவம் மன்னிப்பு உண்டாச்சுன்னு சொல்லிட்டு, ரோமரில் பாவம் தான் மரணம் என்று சொல்லுகிறது. இப்போ நீ பிறந்த பாவம் மன்னிப்புனா எங்களை என்ன பண்ணக்கூடாது, நாங்கள் சாகக்கூடாது, ஏன் செத்துக்கிட்டு இருக்கோன்னு கேள்வி கேட்டோம். அப்போ தான் தேவன் சொன்னார், கடைசிகள சபையாகிய என் சரீரம் மனவாட்டிக்கு தான் இது பொருந்தும் என்று சொல்லிட்டு, காலத்துக்கு முன்பு செயல்கள் நடைமுறைப்படுத்தினாலும் அது அந்த காலத்துக்கு பொருந்தலை. கடைசி காலத்தில் 1:15:51 சொல்லுகிற பிரகாரம் ஒரு குரூப் மனவாட்டியனுக்கு அவள் தான் மரணத்தை ஜெயிக்கிறாள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இப்படி வேதத்தை நிறைய பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டு இருக்கும். நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளப்பட ஒன்றுமே புரியாது நமக்கு. எப்போ ஞானஸ்நானம் கொடுக்கணும் எல்லாமே கிறிஸ்தவம் வேதத்தை வெளியே தான் இருக்கிறாங்க. வேதத்தை சொல்லப்பட ஒன்றுமே நடக்கலை. எந்த நிகழ்வு நீங்கள் சபை கூடுதல் எடுத்துங்க, இன்றைக்கி இருக்கிற எல்லா கிறிஸ்தவ மண்டலமும் இயேசு வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க. யாராக இருக்கட்டும், ஆவிக்கிற மண்டலமாக இருக்கட்டும், டிஎல்சியாக இருக்கட்டும், ஆர்சியாக இருக்கட்டும், ரோமனுக்கு எந்த ஒரு சபையாக இருந்தாலும், யெகோவாவிட்னஸாக இருக்கட்டும், எல்லாரோட நோக்கம் எல்லாத்தையும் போய் கேளுங்க, இயேசு வர வேண்டும். நல்ல விஷயந்தான். ஆனால் எதில் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நாமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு குரூப்பு இயேசு தான் கடவுள்னு சொல்ல ஒரு குரூப் இருக்காங்க, ஒரு குரூப் பிதா யெகோவா தேவன் தான் கடவுள்னு சொல்ல ஒரு குரூப் இருக்குது, ஒரு குரூப்பே பிதா குமார் பார்த்து 3 பேர் கடவுள்னு சொல்ல ஒரு குரூப் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக நாமத்திலிருந்து சபை கூடுதலை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு குரூப்பு ஞாயிற்றுக்கிழமை
ஒரு குறிப்பு வெள்ளிக்கிழமை, ஒரு குறிப்பு சனிக்கிழமை. இப்படி எந்த நிகழ்வு நம்ம எடுத்துக்கொண்டாலும் ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஆள் தெளிப்பு ஞானஸ்தானம், ஒரு ஆள் முழுக்க ஞானஸ்தானம், ஒரு ஆள் எல்லா சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு, இயேசு நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. ஞானஸ்தானம் வேணாம், திருவிருந்து வேணாம். திருவிருந்தை பிக்கதை எடுத்து ஒரு ஆள் 6 மாதம், ஒரு ஆள் மாதத்தில் 1 வாரம், ஒரு ஆள் மாதத்தில் 2வது வாரம். என்ன கதைன்னே தெரியல. வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது, வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறது, வேதம் நம்ம என்ன நடைமுறைப்படுத்தி என்பதெல்லாம் வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறார்கள். ஆனால் இறைமார்க்கம் ஒரே ஒரு வார்த்தை வாசித்து நாம் கடந்து சொல்லுவோம். வெளிப்படுத்த விஷயம் 22ஆம் அதிகாரம் 11-19 வாசிப்போம். இந்த புஸ்தகத்தில் தீர்க்க தரிசன வசனம் கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேலே கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தக வசனங்களில் எதைகளும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்து இந்த புஸ்தகத்தை எழுதப்பட்டிருந்து அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இந்த புஸ்தகத்தில் தீர்க்க தரிசன வசனம் கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவனை வேலோடு எதையாலும் கூட்டினால் இந்த புஸ்தகம் எழுதியிருக்க வாதைகளை தேவன் அவனை கூட்டுவார். இந்த தீர்க்க புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தக பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகம் எழுதப்படி எல்லாம் அவனுடைய பங்கை நான் எடுத்து போடுவேன் என்று சொல்கிறான். இங்கே எழுதப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை கூட்டினாலும் இதில் இருக்கிற வாதை அவனுக்கு உண்டாகும். இதில் இருக்கிற ஒன்றை குறைத்தால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லா ஆசீர்வாதம்படியாக அவன் இழப்பான் என்று சொல்கிறது. பல வசனங்கள் இருக்கிறது. வானமும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தை அழியாதது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய மண்டலம் இயேசு வருகை எதிர்பார்த்து கொண்டு சந்தோஷம்தான். யார் வேண்டாம்னு சொல்லுகிறார்? நீ போவாய் என்பதில் என்ன அடையாளம் இருக்கிறது? வேதத்தின் மகத்துவங்களாம் புறம்பாய் தொழுது கொள்ளுகிறாய். வேதத்தை எழுதி கொடுத்தலாம் அது இசைந்து காணப்படாமல் நாம் எதிரிகளாக காணப்படுகிறோம். ஆனால் பூமியில் காணப்படுகிற கிறிஸ்துவனை பிரிந்திருக்க காரணமே உபதேச குளறுபடி தான். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற இயேசுவின் பூமியில் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். கரை திரை மட்டும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றும் மையமுடைய சபையாக அதை தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். கரை திரை முதலாக ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமை பிழையற்றுதமான மகிழ்முள்ள சபையாக தமக்கு நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை அர்ப்பணித்தார். இந்த பூமிக்குள்ள இயேசு வந்த பிரதான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரை திரை. ஒரு வஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு வந்துருச்சு, அது கரை. அதை சுரண்டி எடுக்கப்படும் போது அந்த ஷேடு இருக்கும், அதான் திரை என்று பார்க்கிறோம். இப்படி போல கரையும் இருக்கக்கூடாது, அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட திரையும் போது கொண்டு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் அமைத்து கொள்வதற்காகவே தன்னை அர்ப்பணித்தார் என்று சொல்லுகிறது. அரிமான தெய்வ திருப்பிள்ளைகளே, இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவசன்னிதானம் சொல்லுகிற பிரகாரம் வேதத்தின் மகத்துவங்களை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா வேதத்தில் நிறைய எதிர்மறைகள் இருக்கிறது. பழைய ஏற்பாடுகள் அப்படியா கண்ணுக்கு கண் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாடு அப்படியா ஒரு வலது கணம் இடது கணம் திருப்பி கொடு, உன் எதிரியோட வழக்காடாத என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாடு பொன் பொருளை அணிந்து கொள் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாடு அணிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாடு எத்தனை பெண்ணை விவாகம் செய்து கொள்ளலாம். புதிய ஏற்பாடுகள் அப்படியாக ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்துட்டால் நீ விபச்சாரம் செய்தாயிட்டு என்று சொல்கிறார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற வேதத்தின் மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். காலங்களை நாம் நிதானித்துக் கொள்ளப்பட வேண்டும். தேவன மகத்துவம் நாம் என்ன சொல்லியிருக்க நாம் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதத்தை எல்லாம் எழுதி கையில் கொடுத்துட்டா யாரும் எனக்கு தெரியாது என்று என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தால் நான் பலமுறை சொல்கிற ஒரு விஷயங்கள்,
அருமரத்தகர இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்படும் போது எந்த ஒரு யூத குலத்துக்காக அவர் கடந்து வந்தாரோ அந்த யூத குலம்தான் அவர் கொலை செய்தது. பிலாத்து தேவன் அறியாத ஒரு மனிதன், அவன் கையில் ஒப்படைக்கப்படுகிறது. பிலாத்து மனைவியாகிய அந்த பெண் தேவன் அறிந்திருக்கிறார். அவ போய் தேவன் கேட்கிறார், ஆண்டவரே என் கணவன் அந்த மனிதரை தீர்ப்பு செய்ய போகிறார், அவர் யார் என்று கேட்கிறார். அவர் தேவகுமார் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு பிலாத்து மனைவி வந்து சொல்கிறார், அவர் தேவகுமாரனை இருக்கிறார், நீ தீர்ப்பு செய்து விடாதே என்று சொல்லி. ஒரு சாதாரண ஒரு பெண் அவள் தேவ சமுதிரம் அமர்ந்திருந்ததினாலே தான் கணவன் செய்கிற தீர்ப்பிலிருந்து அவளை காப்பாற்றுகிறார். பெரிய யூதர்கள் வேதபர பரிசரெல்லாம் வேதத்தை அறியாமலும் தேவ சமுதிர தொடர்பில்லாதனாலே இயேசுவை கொலை செய்தார்கள். ஒன்று வேதத்தை சரியாக அறிந்திருக்கப்பட வேண்டும். நம்ம சந்தேகம் வந்தால் தேவனை கேட்டு நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி காணப்பட மனசும் மாம்சமும் தாம் நடைமுறையில் தீர்ப்பு செய்தால் நாமே நம்முடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதமாக மாறிவிடுவோம். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்பட எவ்வளவோ உபதேசங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். சந்தேகமாக கணவனை கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு நித்திய வாழ்க்கை, அதற்காக உலகத்தை நாம் வெறுத்து வாழ்க்கை வெறுத்து ஒரு வழியில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதை எந்த விதத்தை நாம் இழந்து விடக்கூடாது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேதத்துடைய அநேக கருத்துக்கள் நிறைய இருக்கிறது. எல்லாமே எதிர்மாறாக இருக்கும். அதை சரியாக அறிந்து புரிந்து கொண்டாதான் நாம் தேவனை நாம் சரியாக அறிந்து அவர் வரைக்கு எதிர்கொண்டு போக முடியும் என்று கேட்டுக்கொண்டும் கர்த்தர் இந்த முதல் நிலையை ஆவியான ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.